அண்மைச் செய்தி. கரைப்படியாத அதிகாரிகளுக்கு மட்டுமே பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கிறது. கரைப்படியாத அதிகாரிகளுக்கு மட்டுமே பதவி உயர்வை வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கும் நோக்கத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. முறையான கரைப்படியாத அதிகாரிகளுக்கு மட்டுமே அவர்களது பதவியில் பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கிக்கொண்ட மற்றும் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கப்படக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரைப்படியாத அதிகாரிகளுக்கு மட்டுமே பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்க கேட்கலாம். சக்திவேல், விவரம் சொல்லலாம். துறை ரீதியான விசாரணையை எதிர்கொண்டுள்ள பதிவுத்துறை டிஐஜிக்கு கூடுதல் ஐஜியாக பதிவு உயர்வு வழங்க அரசு மறுத்தது சரி எனவும், கரைப்படியாத அதிகாரிகளுக்கு மட்டுமே பதவி உயர்வு வழங்க வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. பதிவுத்துறையில் கூடுதல் ஐஜியாக பதவி உயர்வு வழங்குவதற்கான பட்டியல் தயாரிக்கப்பட்டது. இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ள டிஐஜி ஆனந்துக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டு கூறப்பட்டது. அவருக்கு எதிராக துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டால் பதவி உயர்வு வழங்கப்படவில்லை. இதை எதிர்த்து ஆனந்த் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி, துறை ரீதியான நடவடிக்கைக்கு முன்பே தயாரிக்கப்பட்ட பதவி உயர்வு பட்டியல் பெயர் இடம்பெற்றுள்ளதால் ஆனந்துக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும் என உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு வழக்கை விசாரித்த நீதிபதிகள் SS சுப்பிரமணியன் மற்றும் N செந்தில்குமார் அடங்கிய அமர்வு, பதவி உயர்வுக்கான பட்டியலில் பெயர் இடம்பெற்றுள்ளது என்பதற்காக பதவி உரிமை கோர முடியாது என கூறி தனி நீதிபதி உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். கரைப்படியாத அதிகாரிகளுக்கு மட்டுமே பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் எனவும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் சுட்டிக்காட்டியுள்ளனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.